பிரமாதம். டெம்போ அண்ணா, உங்களோட இந்த புது வண்டியோட டெஸ்ட் டிரைவ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்க சீக்கிரமா சன் சிட்டிக்கு திரும்ப போயிடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சொன்னீங்க? இத வண்டின்னு சொல்லாதீங்க. என்னோட டார்லிங் எஸ் ரேவதிங்க. இப்ப உங்கள மாதிரியா எனக்கும் பசிக்குது. வீட்டுக்கு போய் 10-15 பிளேட் தோசை சாப்பிடுவேன். என்ன சார் இது? டோனியும் ரோல் நம்பர் 420 நின்னுட்டு இருக்காங்க. நீங்க இப்ப எங்க போறீங்க? டெம்போ அண்ணா, நாங்க வீட்டுக்கு போக பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. என்னப்பா இது? நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் பஸ்ல போறீங்க? பேசாம வந்து கார்ல ஏறுங்க. நாங்க உங்களை டிராப் பண்றோம். ஜூனியர், இது நம்ம டிடெக்டிவ் ஜக்பட். இவ்வளவு பிஸியா நீங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? எவனோ வந்து வில்லங்கமா தில்லாலங்கடி வேலையை இந்த வில்லாதி வில்லன்கிட்டே பண்ணிட்டு போயிருக்கா. சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சன் சிட்டில இருக்கிறவங்க எல்லாரையும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போறாங்களா? இப்பதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அச்சச்சோ, கிட்னாப் அப்படின்னா பெரிய ஆபத்து. ஆபத்துன்னா ஓடுங்க. அவ எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் சரி, அடிச்சு நோக்கி சும்மா ஜெயில போட்டுற மாட்டேன்னா. சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சீக்கிரமா ஜெயில தூக்கி போட்டுருவேங்கிறாரு. இப்போ அவரே உங்க எல்லாரையும் சேஃபா வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாரு. ஓ, thank you டிடெக்டிவ் ஜக்பட். Thank you very much. அச்சச்சோ, இந்த ட்ரக் டிரைவர் ட்ரக்க ஓட்டும் போதே தூங்கிட்டா போல இருக்கு. சைடு ஒதுங்காம சென்டர்லயே போறான் பாருங்க. ஓஹோ, டெம்போனா நீங்க அப்படியே லெஃப்ட் சைடுல போங்க. குட் ஐடியா. பின்னாடி வருவன் என் வண்டியில வந்து மோதிட்டானே. ஏதாவது ஒரு பக்கமா போலனா வழியா இல்லையே. நாலா பக்கமும் ட்ரக்கால பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களே. அந்த டிரைவர் பண்றத பார்த்தா நம்மள ஓரங்கட்ட நினைக்கல. அவன் நம்ம கிட்ட இருந்து வேற ஏதோ எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, அப்படின்னா இவங்க தான் அந்த கிட்னாப்பர்ஸா இருப்பாங்களா? என்ன பண்றது? யாராவது என்ன காப்பாத்துங்க. இப்போவோ இருக்கிற இடத்துல அவன் சுட்டு தள்ளுற பாத்துக்கிட்டே இருங்க. ட்ரக் 4 இருக்கு, கையில இருக்கிற புல்லட் 6. இது ரொம்ப அநியாயமா இருக்கே. 2 புல்லட் வேண்டாம். இப்போதான் கணக்கு சரியா இருக்கு. இப்போ பாருங்க வேலைய. என்ன இது? இன்னைக்கு இங்க யாரையுமே காணோம். மேயர் அங்கிளையும் காணோம், டெம்போ அண்ணாவையும் காணோம், சட்பட் அங்கிளையும் காணோம், டோனியையும் காணோம். எல்லாரும் எங்க போனாங்க? அதுதான் எங்களுக்கும் தெரியல. நல்ல வேளை டோனி இல்ல. டோனி இல்லனாலே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த சந்தோஷத்தோட நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். ஆனா நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். அவங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு பிக்னிக் போயிருந்தா என்ன? அப்படி செஞ்சாங்கன்னா நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் இல்லாம அவங்க மட்டும் போய் எப்படி பிக்னிக் சாப்பாட சாப்பிட முடியும்? பிக்னிக்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு. இந்த டிஃபனி டாஃபிய சாப்பிட்டுக்கிறேன். ஒரே நேரத்துல இத்தனை பேர் காணாம போயிருக்காங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நம்புறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாருமே மிஸ்ஸிங். சாதாரண மிஸ்ஸிங் இல்ல, பயங்கரமான மிஸ்ஸிங். R7 ஹைவேவை நோக்கி பிளிங்க் ஆகுது. அப்படின்னா அங்கதான் ஏதோ பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம உடனடியா அந்த இடத்துக்கு போகணும். சூப்பர் ஸ்பீடோவை நான் கூப்பிடுறேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா ஹைவே ரோட்ல போ. ஓகே பாடி.
R7 இந்த இடத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஆனா இந்த 3 ட்ரக்கும் ஏன் இப்படியே போயிட்டு இருக்கு? ஒருவேளை பிரச்சனை இவங்க முன்னாடி இருக்குமோ? இவங்க கவர் பண்ணி கூட போலாம் இல்லையா? சூப்பர் ஸ்பீடோ, ஹார்ன் அடி. இதெல்லாம் ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா டவுட். சூப்பர் ஸ்பீடோ, அவங்கள தாண்டி போறதுக்கு ஃபார்முலா நம்பர் 45 அப்ளை பண்ணு. ஆல்ரைட் கிக்கு, ஃபார்முலா 45 ஆக்டிவேட்டட். Let us go, move the trailers, get off the road. Trailers are blocking our way, they are trying to keep us away. Keep I don't know what's going down. People are missing from the town. Seems like an evil plan. If we can't find him, no one can. Honk, honk, you better move aside. Honk, honk. அநேகமா இவன் என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வரான் போல இருக்கு. ஸ்பீட கொஞ்சம் அதிகமாக்க வேண்டியதுதான். அந்த டிரைவர் ஸ்பீடை அதிகப்படுத்திருக்காரு. அப்படின்னா அந்த ட்ரக்குக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அதனாலதான் அவங்க அப்படி ஓட்டுறாங்க. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 12 அப்ளை பண்ணு. ஓகே கிக்கு, ஃபார்முலா 12 ஆக்டிவேட்டட். இப்போ எக்ஸ்ரே மிஷின் ஆன் பண்ணி ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிடுறேன். அது டெம்போ அண்ணாவோட காரு. அந்த ட்ரக்ல போற ஆளுக்கு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கிட்னாப்பிங். நம்ம டெம்போ அண்ணாவோட காரை ஓடுற அந்த ட்ரக்ல இருந்து இறக்கி ஆகணும். ஏதாவது பண்ணு கிக்கு. இதே மாதிரி போனா அப்புறம் என்ன முழுசா அப்பள மாதிரி நொறுக்கிடுவாங்க. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 87 அப்ளை பண்ணு. அர்ஜென்ட் பிரேக் அண்ட் பேக். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 66 அப்ளை பண்ணு. எஸ் படி, அப்ளையிங் ஃபார்முலா 66. சாரி கிக்கோ, பின்னாடி இருந்து வந்த ட்ரக்க நான் கவனிக்கவே இல்ல. அதிகமா டேமேஜ் ஆயிடுச்சுல. இதெல்லாம் சரி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கிட்ட அந்த அளவுக்குலாம் நேரம் இல்ல சூப்பர் ஸ்பீடோ. நம்ம சீக்கிரமா அந்த ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்ணி ஆகணும். கொஞ்சம் டைம் கொடு படி. அட்லீஸ்ட் பறக்கிற அளவுக்காவது நான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்ல. மாஸ்டர் மோஜோவுடைய சாம்ராஜ்யத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அச்சச்சோ, இது ரொம்ப டேஞ்சரஸான வண்டியாச்சே. இந்த வண்டி பேசுவ செய்யும் போல இருக்கு. வைரத்தால செய்யப்பட்ட ஹீரோ நான் தான் மாஸ்டர் மோஜோ. இந்த மாஸ்டர் மோஜோவோட காலடியில தான் வைரமே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சூப்பர் ஸ்பீடோ? இன்னும் முழுசா ரெக்கவர் ஆக டைம் ஆகுதான் செய்யும் கிக்கோ. இருந்தாலும் நம்மளால இப்ப பறக்க முடியும். சரி ஓகே, இமிடியேட்டா அந்த ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்ணி போ. அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க தான் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்க தான் தங்கணும், ராத்திரி பகலா வேலை செய்யணும். மாஸ்டர் மோஜோவுக்காக டைமண்ட் திருடுற வேலையை பார்க்கணும். இந்த மாஸ்டர் மோஜோவுக்காக நீங்க எல்லாரும் வைரத்தை தேடுனீங்கன்னா இதே மாதிரி ஒரு ராஜ விருந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இங்க பாருங்க. இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணது. இந்த மாஸ்டர் மோஜோவுடைய இதயம் கூட வைரத்தால உருவானது.
இத சாப்பிடுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா உழைக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்க ஆரோக்கியத்துக்கு கெடுதலாயிடும். ஒண்ணு பண்ணுங்க, இவங்கள மாதிரி ராத்திரி பகல்னு பார்க்காம எனக்காக உழைச்சு காட்டுங்க. வைரத்தை தேடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற இந்த ராஜ விருந்த உங்களுக்கு நான் கொடுக்கறேன். இப்ப பாருங்க, இதோ இந்த மாதிரி. வைரத்தால உருவான ஹீரோ நான் தான் மாஸ்டர் மோஜோ. அடுத்தவங்களோட உடைப்ப திருடி சாப்பிட உனக்கு இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. அப்படியா? சோறு சுருக்கமா உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. நீங்க இவங்க எல்லாரும் இங்க இருந்து போக விட்டுருங்க. அப்படியா? மாஸ்டர் மோஜோவுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்து அவனையே மிரட்டுறீங்களா? அவங்கள விடலன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன 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 பண்ணுவா கேட்டேன். ஒரே நிமிஷத்துல அந்த வைரத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. யார்கிட்ட என்ன வார்த்தை சொன்னேன்? இது வரைக்கும் டோனி தான் எங்களோட பாஸா இருந்தாரு. இதுக்கப்புறம் நீங்க தான் எப்பவுமே எங்களுக்கு பாஸ். எனக்கு அப்படிதான். மோஜோ பாஸ், மோஜோ பாஸ். எங்க எல்லாரையும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. நாங்க உங்க சார்பா எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறோம். நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. வாங்க, 3 பேர் என் கூட வாங்க. இன்னையில இருந்து நீங்க 3 பேர் தான் இவங்க அத்தனை பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு வைரத்தை திருடுனா கூட சரி, இந்த மாஸ்டர் மோஜோ உங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஜாக்கிரதை. வைரத்தால செய்யப்பட்ட ஹீரோ நான் தான் மாஸ்டர் மோஜோ. குட் மார்னிங் மிஸ்டர் மோஜோ அங்கிள். நான் தான் கேக்கோ, சன் சிட்டில இருந்து வந்திருக்கேன். நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க இவங்க எல்லாரையும் விட்டுருங்களேன். சாரி கேக்கோ, நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன். நிஜமாவே உன்னை பார்த்து பயந்து நடுங்கிட்டேன். அது எப்படி? மாஸ்டர் மோஜோவோட இடத்துக்கு வந்து என்னையே மிரட்டுறியா? டைமண்ட்ஸால செஞ்ச புல்லட்ஸால உன்னை ஷூட் பண்ணிடுவேன். டைமண்ட்ஸால செய்யப்பட்ட ஹீரோ நான் தான் மாஸ்டர் மோஜோ. மாஸ்டர் மோஜோ ஷூட் பண்ற புல்லட்ஸ் கூட டைமண்ட்ஸால செய்யப்பட்டது. கீகோ, என்னோட மொத்த சிஸ்டமும் இன்னும் முழுசா சரியாகல. இந்த நிலைமையில என்னால மாஸ்டர் மோஜோவை எதிர்த்து போராட முடியாது. ஓகே சூப்பர் ஸ்பீடோ, லெட்ஸ் கோ. முதல்ல உன்னோட சிஸ்டமை சரி பண்ணிக்கலாம். கீகோ, அந்த காரை டைமண்டால செஞ்சிருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஸ்பீடோ, உடனே அந்த மலை பகுதிக்கு போ. ஃபார்முலா நம்பர் 37 அப்ளை பண்ணு. கீகோ, என்னோட மொத்த சிஸ்டமும் ஹேங் ஆயிடுச்சு. இந்த முறை டேமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. என்னால இப்ப அசை கூட முடியல. ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. டைமண்ட்ஸால செய்யப்பட்ட ஹீரோ என்னுடைய பேரு மாஸ்டர் மோஜோ. மாஸ்டர் மோஜோ. எனக்கு வைரம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வைரத்தை புதைக்கிற மாதிரி இந்த மலைப்பகுதியில் உன்னை புதைச்சிடறேன் பாரு. இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, உடனடியா நீ R7 குள்ள போய்தான் ஆகணும். நீங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7 குள்ள சூப்பர் ஸ்பீடோ கார் போகட்டும்.
நாம கைதிகள் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல கொண்டு போய் இவங்களையும் அவங்க கூட சேர்த்து வைங்க. இந்த தடவை எக்கு தப்பா ஏதாவது பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் மோஜோ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பதிலா புல்லட்ஸ் தான் சாப்பிட வைப்பா. அதுவும் வைரத்தால செய்யப்பட்ட புல்லட்ஸ். நல்ல வாசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது கிக்கோ? இந்த இடத்துல சாப்பாடு வேற கிடைக்காது போல இருக்கு. நம்ம எப்படி சாப்பிடுறது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. சூப்பர் ஸ்பீடோ சீக்கிரம் ரிகவர் ஆயிடும். சூப்பர் ஸ்பீடோ ரெக்கவர் ஆயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹவ்? சூப்பர் ஸ்பீடோ மட்டும் ரிகவர் ஆயிட்டானா அப்புறம் R7ல இருக்க இந்த ரெட் லைட் கிரீன் கலர்ல எரியும். நீங்க எல்லாரும் நல்லதானே இருக்கீங்க? அச்சச்சோ, எதுவுமே சரியா இல்லையே கிக்கோ. வைரத்தை தேடி தேடி நாங்க எல்லாரும் எங்க உயிரையே இழந்துடுவோம் போல இருக்கே. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம வேலை செஞ்சேன். அவன் எங்களுக்கு சாப்பிட என்ன கொடுத்தா தெரியுமா? மொத்தம் 10 பேர் இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு சப்பாத்தியா கொடுத்தான். அதுக்கு தொட்டிக்க எதுவுமே இல்ல. ஒரு ஊருக கூட இல்ல தெரியுமா? எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? போனா நீங்க இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இந்த வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. நான் மோஜோவோட சாம்ராஜ்யத்தை மொத்தமா அழிச்சிட்டு வந்துடுறேன். அப்பதான் இனிமேல் அவன் யாரையும் கைது பண்ணி வைக்க மாட்டான். நான் மட்டும் இதை அழிச்சிட்டேனா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேண்டாம் வேண்டாம் கிக்கோ, உன்னை இங்க தனியா விட்டுட்டு நாங்க யாரும் போக மாட்டோம். கேக்கோ, நீ மாஸ்டர் மோஜோவோட சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ அவனுடைய திமிர்த்தனத்தை அழிக்கணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய டைமண்ட் அது இந்த மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற மாஸ்டர் மோஜோவோட பங்களால தான் இருக்கு. அவன் அதை அங்க ஒரு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கான். அந்த டைமண்ட் மட்டும் எப்படியாவது உன் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் மோஜோ சுக்குநூறா நொறுங்கி போயிடுவான். ஒரு வகையில் நீங்க சொல்றது சரிதான் அங்கிள். ஆனா சூப்பர் ஸ்பீடோ இன்னும் ரெக்கவர் ஆகவே இல்லையே. அவ சாயந்தரம் இந்த டைம்ல அதான் மாஸ்டர் மோஜோ இந்த ஏரியா முழுக்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவான். அந்த டைம்ல அவனோட பங்களால கூட செக்யூரிட்டி கம்மியா தான் இருக்கும். அப்படின்னா நான் இப்ப தனியால அங்க போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். நான் இல்ல, நாம. இக்கட்டான நேரத்துல நண்பனை தவிக்க விட்டுட்டான். நட்புக்கு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நாங்க போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரோம். R7ஓட லைட் இப்ப கிரீன் கலர்ல பிளிங்க் ஆகுது. மறுபடியும் இங்க ஒரு பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். நான் கிக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ, உதவின கிட்ட போட்டு ஓடி வரவேனே. சூப்பர் ஸ்பீடோ, நீ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவர் ஆயிட்டல்ல? ஓகே கிக்கோ, பயப்படாத. இப்ப எந்த சவாலையும் சமாளிக்க நான் தயாரா தான் இருக்கேன். அந்த அங்கிள் இந்த பங்களாவை பத்தி தான் நம்ம கிட்ட சொல்லிருக்காரு. அந்த மிகப்பெரிய டைமண்ட் இங்கதான் இருக்கு. ஆனா இந்த காட்ஸ் இப்ப என்ன பண்றது? கிக்கோ, வேணும்னா அந்த கார்ட்ஸ் எல்லாம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி பண்ணிடு. இல்ல டுடு, ட்ரிக்க பயன்படுத்த வேண்டிய நேரத்துல கிக்க பயன்படுத்த கூடாது. இல்ல, எனக்குதான். ரொம்ப தூரம் நடந்ததுல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு இந்த கேண்டி தான் இருக்கு. இத சாப்பிட்டுக்கிறேன். அப்ப அதுதான் விஷயமா? ஞாபகம் வச்சுக்க, நம்ம காலை ஒயிட் பிளாக்ஸ்ல மட்டும்தான் வைக்கணும். இந்த நம்பரிங் சிஸ்டம் ஓபன் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கே. ஒரு வேலை பண்ண சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 47 அப்ளை பண்ண. அடேங்கப்பா, இந்த வைரம் எவ்வளவு அழகா இருக்குல்ல.
வருது. சின்னதா மாறிடு சூப்பர் ஸ்பீடோ. கிக்கு நீங்க அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போடுங்க நான் இப்ப வந்துடுறேன் நான் வைரத்தால செய்யப்பட்ட ஹீரோடா. நான் தான் மாஸ்டர் மோஜோ. எனக்கு தெரியாம என்னோட இடத்துக்கு வந்து ஏன் வைரத்தை தூக்கிட்டு போக பாக்குறீங்க? சரி, ஓகே. ரொம்ப காஸ்ட்லியான வைரம் இருக்கிற இந்த பாக்ஸ என்கிட்ட ஒப்படைச்சறேன். அதுக்கு பதிலா நான் உனக்கு ரொம்ப அழகான சின்ன சின்ன டாய்ஸ கொடுக்க போறேன். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 34. உனக்கு அவ்வளவு திமிரா? இப்போ உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 67. பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க எல்லாரையும் சுக்கு நூறா உடைச்சு தூக்கி வீச போறேன். வைரத்தால தான் வைரத்தை வெட்ட முடியும். எஸ், மோஜோவோட டைமண்ட் காரை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. நான் மோஜோவோட கவனத்தை திசை திருப்புறேன். அதுக்குள்ள நீ ஃபார்முலா நம்பர் 138 அப்ளை பண்ண. ஓகே படி ஃபார்முலா 138 ஆக்டிவேட்டிங் ஹலோ மோஜோ, உனக்கு தைரியம் இருந்தா என்ன புடிச்சு காட்டு பார்க்கலாம். ஏ குட்டி பையா, உனக்கு அவ்வளவு திமிரு இருக்கா? நீ மாஸ்டர் மோஜோவோட இடத்துக்குள்ளேயே வந்து மாஸ்டர் மோஜோவுக்கே சவால் விடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் டைமண்ட் ஹீரோ. நான் மாஸ்டர் மோஜோ. புல்லட்ஸ் கூட டைமண்ட் புல்லட்ஸ் தான் யூஸ் பண்றேன் பாரு. ஃபார்முலா 138 ஆக்டிவேட்டிங் இப்போ இந்த டைமண்ட் அப்படியே ஸ்டிக் பண்ணிடுறேன் ஓஹோ, என்னோட டைமண்ட் 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 வந்துரு. இப்ப என்னோட சூப்பர் கிக்கோட பவர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வில்லன் வேலை என்கிட்டயே காட்டல அதான் உன்னை இப்படி குப்புற படுக்க வச்சு வானத்தை பார்க்க வச்சிருக்கேன் அப்படின்னா சார் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, you are under arrest.